சண்டை பயிற்சியாளர் ராமு அவர்கள் ரோபோ சங்கர் வீட்டுக்கு அஞ்சலி செலுத்த போன நேரத்துல அவர் 500 ரூபாய் நோட்ல பார்த்தா எல்லாமே போலியான நோட்டுகள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்த போன இடத்துல இதுல கூட இவ்வளவு ஃபேக்கா இருக்க முடியுமா அப்படிங்கறத இதை விட கேவலமா நம்மளால சொல்லவே முடியாது. பல மீடியாக்கள்ல அவர் கொடுத்த பழைய கிளிப்ஸை இப்ப ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குடி சம்பந்தமா. ஆனா அவர் நிறைய இன்டர்வியூல அதை சொல்லி முடிச்சது பிறகு அதன் பிறகு அவர் சொன்னது என்னன்னா, நான் டாஸ்மாக கூட பார்க்க மாட்டேன் இனிமே என் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாம பழைய கிளிப்பை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையை பார்த்தா கூட இப்படிலாம் ஒரு கடையா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த கடையை? கறிச்சோறு சும்மா அதெல்லாம் ஆகாதா? இது 2 விட்டு சாப்பிட்டா உள்ள இறங்குமா அப்படின்னு திட்டுவேன். எனக்குள்ள நானே கேட்டுக்குவேன். ஆனா நம்ம ரொம்ப யோக்கியமா அதை சொன்னா கேட்கவா போறாங்க? பட்டு திருத்தி வரட்டு எல்லாம். விஜய் டிவி பிரபலம் அப்படிங்கறத தாண்டி ஒரு திரையுலகில் இவ்வளவு தூரம் யாராலும் சாதிக்க முடியுமா? சிரிச்சு எல்லாருமே மயக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ரோபோ சங்கரை எல்லாருமே பேசுறாங்க. ரோபோ சங்கர் எதனால இறந்து போனாரு அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் வரல. என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு சில தனியார் மீடியாக்கள் தன்னுடைய எச்ச புத்தியை காமிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஒரு பெரிய சினி நட்சத்திரம் இறந்து போனாலே பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாவே சூழ்ந்து வர நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி மூஞ்சிக்கு முன்னாடி கேமரா எடுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்கிறது தான். இதெல்லாம் தாண்டி ரோபோ சங்கரோட மரணத்திற்கு காரணம் அவர் பயங்கரமா ஆல்கஹால் அடிக்ட் குடிச்சனால தான் இறந்து போனாரு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மஞ்சக்காமல அஃபெக்ட் ஆனது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான். ஆனா இப்ப தனியார் மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் தனித்தனியா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல ஒரு தனியார் சேனல் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் லோக்கல் பாட்டில இருந்து 60,000 வரைக்கும் நான் சரக்கு அடிச்சிருக்கிறேன். ஆனா இந்த சரக்கு அடிக்கிறது எனக்கு பிடிச்சதா, அப்பவே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கிளிப்பா அன்னைக்கு ட்ரெண்ட் ஆனதை இன்னைக்கு மறுபடியும் எடுத்து போட்டு மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி ஒரு சில மீடியாக்கள் ட்ரெண்ட் பண்றாங்க. இதே மாதிரி பல இன்டர்வியூல அவரை என்னென்ன பேசியிருந்தாரோ காமெடியா இந்த ஆல்கஹால் பத்தி பேசியிருந்தாலும் அதை கொச்சப்படுத்துற விதமா இந்த நேரத்தை அதை அப்லோட் பண்றாங்க. ஒரு சில மக்கள் புரிஞ்சுக்காம என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, குடிச்சா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்துல இப்படி பேசுறது தவறாதான் எனக்கு தோணுது. அது ரியல் ரீசனா இருந்தாலும் அந்த இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சஜஷனா ஒரு அறிவுறுத்தலா இப்ப இப்படி ஆனனாலதான் இப்படி நடந்துருச்சு, அதனால நம்ம ஹெல்த் எல்லாம் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற விதம் வேற. இப்படி பண்ணா உனக்கு இப்படிதானே நடக்கும், நீலாம் அப்படிதான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க குடும்பத்தையும் காயப்படுத்தி அவர் மரணத்தையும் கொச்சப்படுத்தி இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா பேச முடியுமா அப்படிங்கிறது மீடியா இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.